வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 இன் பிரம்மாண்டமான தொடக்கப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் சின்னசாமி மைதானத்தில் மோதிய ஒரு அட்டகாசமான போட்டியின் முழு விவரங்களைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த போட்டி ஆரம்பம் முதல் இறுதி வரை அனல் பறக்கும் விறுவிறுப்புடன் அமைந்தது. நடப்பு சாம்பியனான RCB அணிக்கு சொந்த மண், ரசிகர்களின் மிகப்பெரிய ஆதரவு என களமே அதிரும் வகையில் போட்டி தொடங்கியது. டாஸ் வென்ற RCB கேப்டன் ரஜத் படிதார் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். ஆஸ்திரேலியாவின் பாட் கமின்ஸ் காயம் காரணமாக விளையாடாததால் ஹைதராபாத் அணிக்கு இஷான் கிஷன் தற்காலிக கேப்டனாக பொறுப்பேற்றார். RCB அணியிலும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசில்வுட் விளையாடவில்லை. இரு அணிகளுமே சில முக்கிய வீரர்கள் இல்லாமல் களமிறங்கியதால் போட்டி எப்படி இருக்கப் போகிறது என்ற ஆவல் அனைவர் மத்தியிலும் இருந்தது. முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. RCB அணியின் அறிமுக வேகப்பந்து வீச்சாளர் நியூசிலாந்தை சேர்ந்த ஜேக்கப் டஃபி தனது அபாரமான பந்துவீச்சின் மூலம் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை சரித்தார். வெறும் 29 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து ஹைதராபாத் அணி தடுமாறியது. பரிதாப நிலையில் இருந்த அணியை மீட்க கேப்டன் இஷான் கிஷன் பொறுப்பை கையில் எடுத்தார். அவர் ஹெய்ன்ரிச் கிளாசனுடன் இணைந்து ஒரு மிகச்சிறந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினார். இஷான் கிஷன் RCB பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்தார். நெருக்கடியான கட்டத்தில் களமிறங்கிய அவர் வெறும் 38 பந்துகளில் 80 ரன்கள் விளாசி அசத்தினார். இதில் பல இமாலய சிக்சர்களும் பவுண்டரிகளும் அடங்கும். கிளாசன் 14வது ஓவரில் பில் சால்ட் வசம் பிடிபட்டு வெளியேறிய பிறகும் ஹைதராபாத் அணியின் ரன் வேகம் குறையவில்லை. கடைசி கட்டத்தில் அனிகேத் வர்மா களமிறங்கி ரொமாரியோ ஷெப்பர்ட் வீசிய 19வது ஓவரில் சிக்சர்களை விளாசி மிரட்டினார். அவர் வெறும் 18 பந்துகளில் 43 ரன்கள் குவித்து விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்தது. RCB தரப்பில் அறிமுக வீரர் ஜேக்கப் டஃபி 4 ஓவர்களில் 22 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 202 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை துரத்த களமிறங்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. தொடக்க வீரராக களமிறங்கிய பில் சால்ட் 8 ரன்களில் ஜெய்தேவ் உனத்கட் பந்துவீச்சில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். 2வது ஓவரிலேயே 9 ரன்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்த RCB அணிக்கு அடுத்து வந்த இம்பேக்ட் பிளேயர் தேவ்தத் படிக்கல் ஒரு சூறாவளியாக மாறினார். விராட் கோலியுடன் இணைந்து அவர் காட்டிய அதிரடி சின்னசாமி மைதானத்தையே அதிரச் செய்தது. தேவ்தத் படிக்கல் வெறும் 26 பந்துகளில் 7 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 61 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். டேவிட் பெயின் வீசிய ஓவரில் தொடர்ச்சியாக பவுண்டரிகளை விளாசி ரன் ரேட்டை எங்கேயோ கொண்டு சென்றார். அவர் ஆட்டமிழந்த பிறகு களமிறங்கிய கேப்டன் ரஜத் படிதார் தன் பங்கிற்கு 12 பந்துகளில் 31 ரன்கள் விளாசி மிரட்டினார். இதில் 3 சிக்சர்களும் 2 பவுண்டரிகளும் அடங்கும். ஆனால் மறுமுனையில் கிங் கோலி தனது வழக்கமான கிளாசிக் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். எந்த பதற்றமும் இல்லாமல் பந்துகளை துல்லியமாக கணிக்கத் தொடங்கிய அவர் ஹைதராபாத் பந்துவீச்சாளர்களை நிதானமாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் எதிர்கொண்டார். ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் வெற்றிக்கு சில ரன்களே தேவைப்பட்ட நிலையில் ஹர்ஷல் படேல் வீசிய ஓவரில் ஒரு பிரம்மாண்டமான சிக்சரையும் தொடர்ச்சியாக 3 பவுண்டரிகளையும் விளாசி 15.4 ஓவர்களிலேயே அணியை வெற்றி பெறச் செய்தார் விராட் கோலி. அவர் 38 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களுடன் 69 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 26 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையிலேயே அபார வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய RCB IPL 2026 தொடரை ஒரு மாஸ் வெற்றியுடன் தொடங்கி மற்ற அணிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இஷான் கிஷனின் அபாரமான ஆட்டம் ஹைதராபாத் அணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் கோலி மற்றும் படிக்கல் ஆகியோரின் அதிரடியால் பெங்களூரு அணி இந்த சீசனின் முதல் வெற்றியை தனது சொந்த மண்ணில் பதிவு செய்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.